மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் தந்தவர்கள் கூடுதல் இழப்பீடு கேட்டு வீடுகளை காலி செய்ய மறுத்து வருகின்றனர். வீடுகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து அங்குள்ள குடிநீர் தொட்டி மீது ஏறி மக்கள் போராட்டம் நடத்துவதாக நமது செய்தியாளர் ரஃபீக் ராஜா கூறுகிறார். ரஃபீக் ராஜா, மக்கள் அங்கு என்ன கோரிக்கை வைக்கிறார்கள்? விவரங்கள். நிச்சயமாக மதுரை விமான நிலையம் தற்போது சர்வதேச விமான நிலையமாக செயல்பட்டு வருகிறது. மதுரை விமான நிலையத்திலிருந்து இலங்கை மற்றும் துபாய் போன்ற நாடுகளுக்கு தற்போது விமானங்கள் செல்கின்றன. இந்த விமான நிலையத்தை இன்னும் பல்வேறு நாடுகளுக்கு அதிக விமானம் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை மதுரை மக்கள் நீண்ட நாட்களாக அரசுக்கு வைத்திருந்தனர். இந்த கோரிக்கையை ஏற்றுதான் மதுரை விமான நிலையம் தற்போது விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 500 ஏக்கருக்கு மேல் உள்ள இந்த விமான நிலையத்தை கூடுதலாக ஒரு 600 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தி விமான நிலையத்தில் ஒப்படைக்கும் பொறுப்பை மாவட்ட நிர்வாகம் கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து செய்து வருகின்றது. குறிப்பாக கடந்த 2022ஆம் ஆண்டு 650 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. இந்த பகுதியில் சின்ன உடைப்பு என்ற ஒரு கிராமம் உள்ளது. இங்கு கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுடைய சொந்த வீடுகள் இந்த நிலங்களுக்குள் வருவதால் இந்த நிலங்களையும் இடித்து அப்புறப்படுத்திதான் மதுரை விமான நிலையத்திற்கு இடம் ஒப்படைக்க வேண்டும். எனவே அந்த பணியை தொடர்ந்து மதுரை மாவட்ட வருவாய்த்துறையினர் செய்து வந்தனர். இவர்களுக்கு உரிய இழப்பீடும் வழங்கப்பட்டது. குறிப்பாக அவர்கள் மாற்று இடம் கோரிக்கை வைத்தனர். இவர்களுக்கு அதிகே 1.5 சென்ட் இடம் கொடுக்கப்பட்டதாகவும் வருவாய்த்துறையினர் தெரிவிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் அந்த பகுதி மக்களை பொறுத்தவரை தற்போது மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தங்களுக்கு 3 சென்ட் இடம் ஒதுக்க வேண்டும், குறிப்பாக அங்கு வீடு கட்டுவதற்கு அரசு உதவித்தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த தற்போது சின்ன உடைப்பு கிராமத்தை விட்டு காலி செய்ய மறுத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த ஆக்கிரமிப்பு இடங்களை முழுமையாக இன்று முதல் அப்புறப்படுத்தி மாவட்ட நிர்வாகம் மதுரை விமான நிலையத்திற்கு ஒப்படைக்கும் பணியை இன்று துவங்க இருந்த சூழல் தான் தற்போது அந்த இடத்தை காலி செய்ய மறுத்து அந்த பகுதி மக்கள் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும், இந்த கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்க வேண்டும், அதுவரை இங்கிருந்து வெளியேற மாட்டோம் என தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் சுமார் 3 பெண்கள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேறும் வரை தாங்கள் இங்கிருந்து இறங்க மாட்டோம் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இடங்களில் அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படாத வகையில் இருக்க மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் வஜ்ரா வாகனங்கள், ஆம்புலன்ஸ்கள், அவசர உதவிக்கு ஆம்புலன்ஸ்களும் தொடர்ந்து நிறுத்தப்பட்டு வருகிறது. இதே போல மாவட்ட நிர்வாகம் தரப்பிலும் வட்டாட்சியர், கூடுதல் கோட்டாட்சியர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட மக்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுடைய கோரிக்கைகள் அரசுக்கு எடுத்து வைக்கப்படும் என்று கோரிக்கைகளையும் எடுத்துரைத்து வருகின்றனர். இருந்தபோதும் தங்கள் கோரிக்கைகள் குறித்து அரசு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கும் வரை தாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம், தங்களை அப்புறப்படுத்த முடியாது என கூறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பு தான் ஏற்பட்டு உள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.